புதன் அப்படிங்கிறது புத்திக்காரகன், சூரியன் அப்படிங்கிறது அதிகாரம், தோரணை, ஒரு கம்பீரம். அப்போ புதனும் சூரியனும் சேரும்போது அது புதாதிபத்திய யோகம். நம்ம தினசரி நிறைய ஜாதகங்கள் பார்க்கறதுனால ஒரு பொதுவான ஜோதிட விதிக்கும் அப்பாற்பட்டு நடைமுறையில சில விஷயங்கள் விதிகளை மீறியும் செயல்பட்டுருது. இப்போ சூரியனும் புதனும் சேரும்போது என்ன ஆகும்னா, இவங்க கிட்ட ஒரு ஈகோ இருக்கும், ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், தான் அப்படிங்கிற கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தை கொடுக்கறது யாருன்னா இந்த ஞானச்செருக்கு. இது ஒன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆளுமையான சூரியனும் புத்தி கூர்மையும் சேர்ந்து என்ன பண்ணும்னா ஈகோ வெடிச்சிடும். நேர்மையும் உண்மையும் நாணயமும் அறிவும் இருக்கும். அப்போ நீங்க நிச்சயமா நீங்க பேசுனீங்கன்னா வணக்கம். புதன் அப்படிங்கிற அந்த கிரகம் ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன் சூரியன் காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அந்த ஜாதகருக்கு இந்த கிரக சேர்க்கை என்ன பலன் தரும், இந்த கிரக சேர்க்கையை அவர் எப்படி அணுகணும், அது எப்படி அணுகி அதுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு ஹோரோஸ்கோப்ல புதன் சூரியன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா ரெண்டு கிரகமா பார்க்கணும். அப்புறம் அந்த காம்பினேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். புதன் அப்படிங்கிறது புத்திக்காரகன், சூரியன் அப்படிங்கிறது அதிகாரம், தோரணை, ஒரு கம்பீரம். அப்போ புதனும் சூரியனும் சேரும்போது அது புதாதிபத்திய யோகம். ஆதித்யம் அப்படின்னா அந்த சூரியன், புதன் புதாதிபத்திய யோகம். இப்போ புதாதிபத்திய யோகம் அப்படிங்கிறப்போ புத்தி கூர்மையும் ஆளுமையும் நிறைந்த ஒரு பெர்சனா அந்த ஜாதகர் இருப்பார். அப்போ ஒரு வாழ்க்கையில நாம பெயர் புகழ் அடைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறதுக்கு புத்தி கூர்மையும் தேவை, ஆளுமையும் தேவை. எனக்கு புத்தி கூர்மை இருக்கு சார் ஆனா ஆளுமை இல்லை அப்படின்னாலோ, இல்ல ஆளுமை இருக்கு சார் ஆனா புத்தி கூர்மை இல்லை அப்படின்னாலோ, ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ரெண்டும் சேரும்போது அந்த அழகான ஒரு பிளெண்ட் அந்த ஒரு சேர்க்கை அந்த ஜாதகரை நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்க வச்சிரும். சார் புதன் நீசமா இருக்கு, இல்ல சூரியன் நீசமா இருக்கு, இல்ல புதன் சூரியன் சரியான 8ல மறைஞ்சிச்சு, 12ல மறைஞ்சிச்சு, 6 8 12ல இருக்கு, இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு சேர்க்கை இருக்கா நான் சொல்றது செல்லுபடி ஆகுங்க. நம்ம தினசரி நிறைய ஜாதகங்கள் பார்க்கறதுனால ஒரு பொதுவான ஜோதிட விதிக்கும் அப்பாற்பட்டு நடைமுறையில சில விஷயங்கள் விதிகளை மீறியும் செயல்பட்டுருது. அந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் அது எப்படி நீசமா இருக்கா, இல்ல வக்ரமா இருக்கா, இல்ல அது பிளேஸ்மெண்ட் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கான்றதை தாண்டி ஆஸ் இட் இஸ் அந்த சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே அதோடைய பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிக்க ஆரம்பிச்சிடறங்கிறத நம்ம தினசரி ஜாதகம் பார்க்கும்போது அவங்க ஜாதகர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ புதன் சூரியன் சேர்ந்துருச்சு அப்படின்னாலே நிச்சயமா நல்ல கல்வி அறிவு உங்களுக்கு வந்துருதுங்க. எவ்வளவு போராட்டினாலும் ஒரு கல்வி அறிவும், கிராஸ்பிங் பவரும், ஒரு நாலேஜும், எதையுமே ஈஸியா கத்துக்கக்கூடிய ஒரு வல்லமையும் உங்களுக்கு இருக்கு. அப்ப சூரியனும் புதனும் சேரும்போது என்ன ஆகும்னா இவங்க கிட்ட ஒரு ஈகோ இருக்கும், ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், தான் அப்படிங்கிற கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தை கொடுக்கறது யாருன்னா இந்த ஞானச்செருக்கு. இவங்க கிட்ட ஞானச்செருக்கு இருக்கு. இவங்ககிட்ட புத்தி கூர்மையும் ஆளுமையும் சேரும்போது நான் எதுக்கும் குறைஞ்சவன் இல்லை, யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அந்த புதனும் சூரியனும் சேர்ந்து கொடுத்துருவாங்க. ஆளுமைக்கு ஆளுமை சூரியன் இருக்கு, புத்தி கூர்மைக்கும் ஞானத்துக்கும் அறிவுக்கும் புதன் இருக்கு. யாருக்கு தாழ்ந்து பணிந்து வணக்கம் சொல்லணும்? இல்லை, தேவையில்லை இல்லையா? உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், நான் இல்லை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அவங்களை மிரட்டினீங்கன்னா என்ன வேணா பண்ணிக்கோ, நான் என்ன வேணா செஞ்சு பொழைச்சிக்குவேன், உன்னாலதான் நான் படைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு செருக்க அந்த ஜாதகருக்கு ஒரு வாய் வழியா பேசிடுவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இதை சிந்திக்கிறோம், நம்மளா தான் யோசிக்கிறோம், நம்மளா தான் செயல்படுறோம். கிடையாதுங்க. இதை நான் ரொம்ப ஆழமா அழுத்தமா என்னால எந்த மேடையிலும் எந்த சபையிலும் இதை நிரூபிக்க முடியும். கிரகங்கள் தான் நம்ம இயக்குது, கிரகங்களால தான் நம்ம இயக்கப்படுறோம். நீங்களோ நானோ நம்ம பேசுகிறோம், நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், நம்ம விஷயத்தை சாதிக்கிறோம், இல்லை நமக்கு ஒரு சோதனை வருது, நமக்கு ஒரு வேதனை வருது, நமக்கு ஒரு சவால் இருக்குது, இது எல்லாத்தையுமே கிரகங்கள் தான் அங்கே தீர்மானிக்குது. அப்போது ஒரு புதன் சூரியன் காம்பினேஷன் ஒரு ஹோரோஸ்கோப்பில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையவே நீங்கள் மிரட்ட முடியாது. நீ ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன் பாருன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அன்பான பண்பான பேச்சினால் மட்டும்தான் அந்த கிரக சேர்க்கை உள்ள ஒரு ஜாதகரை நீங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியும். இது உன்னோட வேலை, இதை நீ செஞ்சால் உனக்கு இந்த விஷயம் நல்லபடியாக அமையும், உனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவங்களை தட்டி கொடுத்து தான் நீங்கள் வேலை வாங்க முடியும். நார்மலாகவே நான் ஹோரோஸ்கோப் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் புதன் சூரியன் இருக்குனாலே அவங்ககிட்ட நம்ம நம்ம கன்சல்டிங் பண்ணும்போது அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அவங்கள நம்ம பயமுறுத்தவோ த்ரெட்டனிங் பண்ணவோ இல்லை இதெல்லாம் செய்யலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. சார் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு வெற்றி கிடைக்கும்மா, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், உங்களால் முடியாது இல்லை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படியே சந்தோஷமா ஆமாம் சார் நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்வாங்க. இது ரொம்ப கஷ்டம்மா, இது உன்னால முடியாதுமா அப்படின்னு சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடாத வார்த்தை. இந்த புதன் சூரியன் சேர்க்கை உள்ள ஒரு ஜாதகரிடம்
இது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆளுமையான சூரியனும், புத்தி கூர்மையும் சேர்ந்து என்ன பண்ணும்னா, ஈகோ வெடிச்சிரும். நீங்க எத முடியாதுன்னு சொன்னீங்களோ, அத செஞ்சு காட்டிடுவாங்க. நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, கடைசி தோத்து போறது நீங்களா தான் இருப்பீங்க. அதனால புதன், சூரியன் காம்பினேஷன்ல ஒரு ஹோரோஸ்கோப் இருக்கு அப்படின்னா, நீங்க முடிவு பண்ணிறணும். இவங்களால எதுவும் சாதிக்க முடியும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த புதாதிபத்திய யோகம் உள்ளவர்களுக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா இருக்கும். எதையுமே ஈஸியா அவங்க அப்படி கையில எடுத்து செஞ்சிட மாட்டாங்க. அவங்கள வந்து நீங்க இயக்குறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, என்ன பண்ணுவோம் இப்ப? என்ன இப்போ? செய்வோம். அப்படி கஷ்டப்பட்டு செய்யணுன்ற அவசியம் இருக்கா? பண்ணுவோம். லெட் அஸ் டூ. நமக்கு தோணும்போது பண்ணலாம். எனக்கு மூடு இல்ல சார். எனக்கு தோணல சார் அப்படின்னுவாங்க. அப்ப இந்த ஒரு சிக்கல் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ கடவுள் வந்து அந்த பேலன்ஸ வச்சிருக்கான் பாருங்க. அளவுக்கு அதிகமான அறிவையும் குடுத்து, கூடவே சோம்பலையும், ஒரு அலட்சியத்தையும், ஒரு மேம்போக்கான ஒரு மனப்பான்மையும் குடுத்துருவார். அறிவு அதிகமா இருக்கும்போது, எதிர்காலத்தை பத்திய கவலை இவர்கள்ட்ட பெருசா பெருசா இருக்காது. நம்ம ஜெயிப்போம். நம்ம ஆள பிறந்திருக்கோம். நம்ம கண்டிப்பா நல்லா இருப்போம். அப்படிங்கிற அந்த போக்கு இருக்கும். இந்த சூரியன், புதன் சேர்க்கை உள்ளவர்கள் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா, உங்களை வெல்வதற்கு வேற யாராலும் முடியாது. உங்களுக்கு நீங்க தான் போட்டியா இருப்பீங்க. நீங்க உங்களுடைய ஒவ்வொரு ரெக்கார்டையும் நீங்க பிரேக் பண்ணி நீங்க தனி பாதையில போயிட்டு இருப்பீங்க. இந்த சூரியன், புதன் சேர்க்கை உள்ளவர்கள் இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சோம்பலை வந்து தவிர்த்துட்டு, உங்கள்கிட்ட கடவுள் வந்து அளவுக்கு அதிக அறிவையும், ஆளுமையும் குடுத்துருக்காருன்னா, அத நீங்க கெட்டியா புடிச்சுக்கங்க. வேற எந்த கிரகம் எப்படி வேணா இருந்துட்டு போது. எனக்கு புதாதிபத்திய யோகம் இருக்கு. சூரியன் புதன பார்த்தாலும், இல்ல புதன் சூரியன பார்த்தாலும், இல்ல சூரியன் புதன் சேர்ந்தே இருக்கு அப்படின்னாலும், இல்ல சூரியனுடைய நட்சத்திரங்கள்ல புதன் இருக்கு, இல்ல புதனோட நட்சத்திரங்கள்ல சூரியன் இருக்கு. இந்த காம்பினேஷன் இதெல்லாமே சூரியன், புதன் காம்பினேஷன் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில, நீங்க கடவுள் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஒரு கிஃப்ட்ட குடுத்துருக்கான் அப்படின்னா, நீங்க அத புடிச்சுக்கணும். ஒரு துடுப்பு போல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எத நம்ம புடிச்சுக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ கடவுள் உங்களுக்கு குடுத்துருக்கக்கூடிய அந்த கிஃப்ட்ட நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டு, அதுல நீங்க பயணப்பட்டு நீங்க ஜெயிச்சிரணும். அந்த பயணத்துல உங்களுக்கு கர்மாவாக குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சோம்பலை நீங்கள் முழுவதுமாக உங்களிடமிருந்து விரட்ட வேண்டும். அப்போ நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க சிவாலயங்களுக்கு புதன்கிழமையில போறது, இல்ல பெருமாள் ஆலயங்களுக்கு புதன்கிழமையில இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல போறது, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வரதராஜ பெருமாள் கோயில்கள் எங்க இருக்குன்னு பாருங்க. அது ஞாயிற்றுக்கிழமையிலயோ, புதன்கிழமையிலயோ போங்க. நம்ம தென்காசி பக்கத்துல சங்கர நாராயணர் கோயில் இருக்கு. தென்காசி பக்கத்துல கோமதி அம்மன் வந்து உடனடி தெய்வமா இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலோ, புதன்கிழமையில போலாம். தில்லை நடராஜர் கோயில் இருக்கு. தில்லை நடராஜர் கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில, புதன்கிழமையில போயிட்டு வரும்போது, நிச்சயமா இந்த சூரியன், புதன் சேர்க்கை உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இவர்கள் வந்து அழகா தன்னுடைய விஷயங்கள வந்து அழகா பேசி ஜெயிப்பாங்க. இவர்களுக்கு வந்து அந்த பேச்சு திறமை, பேச்சு வல்லமை இருக்கும். இவங்க வந்து ஒரு கெஞ்சற மாரியோ, இல்ல தாழ்ந்தோ பேச மாட்டாங்க. ஆனா கம்பீரமா பேசும்போது, அந்த கம்பீரத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும். எதிர்ல இருக்கிறவங்க வந்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிடுவாங்க. இவங்க பேசி அவங்கள அப்படியே இத பேசி மயக்கிறது இல்ல. நல்ல விஷயத்த அவங்க புரியும் விதமா, அவங்களுக்கு விளங்கும் விதமா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நோ டவுட் நீங்க எங்க எங்க சொல்லுங்க கையெழுத்து போடுறேன் அப்படின்ருவாங்க. எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க நான் தர்றேன்ருவாங்க. அப்ப இவங்க வந்து இந்த புரோக்கரேஜ், டீலிங், கமிஷன், கைமாத்தி விடுறது, ஏஜென்சி, கன்சல்டன்சி, எல்ஐசி ஏஜென்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசி புரிய வச்சு சாதிக்க வைக்கக்கூடிய நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ப்ரொஃபஷன் எடுத்து நீங்க பண்ணும்போது செல்வமும், பணமும், செல்வாக்கும், புகழும் உங்களை தேடி நாடி ஓடி வரும். நீங்க ஒரு பேச்சாளரா இருக்கலாம், நீங்க ஒரு ஜோதிடரா இருக்கலாம். இதெல்லாமே வந்து இந்த காம்பினேஷனுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ஜோதிடர் இருக்காரு அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பேசியே ஆகணும். ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ண போறாரு, அப்பாயின்ட்மென்ட் போட போறாரு, நீங்க அவர்ட்ட ஜாதகம் பார்க்க போறீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நேர்மையாவும், உண்மையாவும் தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா சூரியன் வந்து நேர்மைக்கான காரகன் இல்லையா? அப்ப சூரியனும் புதனும் சேரும்போது நேர்மையும், உண்மையும், நாணயமும், அறிவும் இருக்கும். அப்போ நீங்க நிச்சயமா நீங்க பேசுனீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை எதிர்ல இருக்கவர் வந்து அப்படியே உள்வாங்கிக்குவாரு. அப்ப நீங்க சொல்றத நம்புவாரு. நீங்க கேட்கிற விஷயத்த செய்வாரு. அதுக்கான பணத்தையும், அதுக்கான தட்சணையும் உங்களுக்கு குடுக்க போறாரு. நீங்க டீச்சிங் ஃபீல்ட்லயோ, நீங்க ஜோதிடராகவோ, நீங்க ஒரு கன்சல்டன்ட்டாவோ, நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்டாவோ நீங்க பேசி பொழைக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் எடுத்து பண்ணும்போதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஈவன் நீங்க வந்து சூரியன், புதன் சேர்க்கை இருக்கும்போது நெறைய பேர் வந்து இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், பாலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து கைட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸாலாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயங்கள். நீங்க உச்சபட்சமா செய்ய வேண்டியது, தினசரி எதையாவது ஒரு பக்கமாவது எழுதணும். உங்க பிளான எழுதி வைக்கிறது, இல்ல நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்றது, அந்த அட்வைஸுக்கு நீங்க ஒரு தட்சணை வாங்கிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டு இருந்தாரு. தொடர் தோல்வி. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஷேர் மார்க்கெட் தோல்வி. அவருக்கு சூரியன், புதன் சேர்க்கை இருந்தது. அப்ப நான் சொன்னேன், "நீங்க இத்தனை வருஷங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருந்து தோத்து போயிருக்கீங்க. அப்ப என்னெல்லாம் பண்ணா தோப்பீங்க அப்படிங்கிற அந்த நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்க போகுது. அதையே நீங்க உங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கு சொல்லலாமே. நீங்க ஒரு கன்சல்டன்ட்டா இருந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ட பத்தின நாலேட்ஜ நீங்க மத்தவங்களுக்கு இம்பார்ட் பண்ணி, இந்த தப்ப பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டே வாங்க. என்ன பண்ணணும்னு சொல்ல வேண்டாம். இந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க. இந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்கன்றதை மட்டுமே கன்சல்டன்ட்டா வச்சு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா, அவரு போதனை பண்றது. புதன்னாலே போதனை தானே. அப்ப ஒரு ஆளுமையோட அவர் அமர்ந்து ஒருத்தருக்கு கன்சல்டன்ட்டா இருந்து ஷேர் மார்க்கெட்ல இத செய்யுங்க, இத செய்யாதீங்கன்னு சொல்ல இன்னைக்கு அவர் வந்து ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்சத விட அவர் இழந்தது தான் அதிகம். ஆனா இங்க
இத பண்ணுங்க, பண்ணாதீங்கன்னு அவர் கைட் பண்ணார் பாருங்க. அதன் மூலமா இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும், புகழ்பெற்ற ஒரு மனிதராகவும் இருக்கிறார். ஸோ என்னோட கிளையண்ட்ஸுக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அத நான் சொல்லிடுவேன். அத நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும்போது வெற்றிங்கிறது கைமேல் வந்து அமரும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஜாதகத்துல சூரியன், புதன் பார்வை, சூரியன், புதன் சேர்க்கை இருக்குதா? நிச்சயமா நான் சொன்னபடி அறிவு சார்ந்த வேலைகள செஞ்சு நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள்.